ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணில் எடுத்தோடனே மகாவையும் சூர்யாவையும் காமிச்சிட்டாங்க. அதுவும் ரொமான்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, தண்ணி எடுத்து கொடுங்க தண்ணி எடுத்து கொடுங்கன்னு கேட்க தண்ணி எடுத்து கொடுக்க முடியாதுன்னு செவிடு மாதிரி உட்காந்துருந்தாருங்க. கடைசியில் அவங்க ஒரு லெசன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா தாயே நீ பேசுகிறத நான் எடுத்து வேணால் கொடுக்குறேன்றாங்க. இது தாங்க, இவ்வளோ தான் சின்ன விஷயம். கேட்டோடனே கிடைக்கல. கடைசியில் அவங்க பேசி அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தோடனே செய்கிறீங்கல்ல, அதை முதல்ல பண்ணுங்க. வைஃப் சொன்ன உடனே செய்யுங்களேன். ஏன் அவங்க 1008 பேச்சு 1008 பண்ண சண்டை போட்டதுக்கப்புறமா வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி பண்ணு கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு இருந்தாண்டவரை அந்த தண்ணியை கீழே ஊற்ற அப்படியே தண்ணியில் கால் வச்சு வலிக்கவில்லை. அந்த சட்டையில் மருதாணி ஒட்ட அடுத்து ஒரு ரொமான்ஸ் வர ஒரு பாட்டு டூயட் சாங்கை போட்டு விட்டாங்க. ஆடுங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லுக்கு அப்படியே நீ என்னை நோக்க நான் உன்னை நோக்க அந்த குழலுதும் கண்ணன் மாதிரி நோக்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரிப்பா ரொமான்ஸ் முடிஞ்சு போச்சுப்பா கிளம்புங்கப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் சட்டை வீணாக்கிட்டேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தூக்கம் வரலங்க. உடனே எடுங்க ஃபோனை அடித்து உடனே காஃபி அப்படின்றாங்க அவங்க மாமியார்ட்ட. இப்போ எடுத்து தரீங்களா தாத்தாட்ட சொல்லட்டுமான்னு வேறு லெவலில் வச்சு செய்கிறாங்க. உடனே காஃபி போட்டு தராங்க. சுகர் இல்லைன்னு சுகர் போட்டு தர சொல்கிறாங்க. ஒரு வழியாக குடிச்சு முடிச்சிட்டாங்க. வச்சு செய்கிறீங்க வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மறுநாள் காலையில் விடிதுங்க. விடிஞ்ச உடனே அதை கோடீஸ்வரி போயிட்டு அவங்க அத்தைக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட? அவங்க ரெண்டாவது சம்மந்திக்கிட்ட, அதாவது நம்ம மகாவோட மாமியார்ட்ட பேசுறாங்க. மகாவை வேலைக்காரியாவே வச்சிருக்காங்க, கொஞ்சமாவது விடுங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டுங்கிறாங்க. நான் ஒன்றும் தடுக்கலை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமையும் சகுனி சித்ராவையும். வேற லெவல் சீனு. மாத்திரை எக்ஸ்பீரியானது கொடுக்க